ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த சத்சங்கத்துக்கு முந்தின பக்தி இசைக்காக, பக்தி பாடலுக்காக கார்த்திக் நம்மளோட கோயம்புத்தூர்ல இருந்து திரு விஜயகுமார் சார், திருமதி நித்யாரமா மேடம் அவங்களோட குழந்தை கார்த்திக் விஜயகுமார் கோயம்புத்தூர்ல இருந்து ஏற்கனவே நிறைய செஷன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ இன்றைக்குமே இணைஞ்சிருக்காரு. கார்த்திக், நீங்கள் பாட ஆரம்பிச்சுக்கலாம். செஷன் சபை உங்களோடது. என் பேர் வி கார்த்திக், அம்மா பேர் நித்யரமா, அப்பா பேர் விஜயகுமார். பாடும்போது கந்தரனுபதி. 8th standard படிக்கிறேன். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। कुण्डलीकुमारी कुटिले सङ्गीतरा कामाक्षी कमलपति कमलपति रुद्राक्ष सप्तहस्तपुटे कामाक्षी पक्ष्मलाक्षी कलित विपञ्ची काशिवैरन्ती सर्वलोकानां विशजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। கஞ்சக்கணகல்லு நெகிழ்ந்துருக கஞ்சத்தருள் சண்முகனுக்கியதே செஞ்சொல் புனை மாலை திறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியாயிருப்பார் ஏடும் கயமாம் கணை செருவில் ஆடும் தனியானி சகோதரனே உல்லாசனிராகுல யோக விதச் சல்லாப வினோதனு நீயலை தாமரை என்னை இழந்த நலம் சொந்தாய் முருகா சுரபூபதியே காணோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே களைபட்ட கைமா தொடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழு சூருரமும் கிரியும் கொலைப்பட்டு குருவ தொழுவேலவனே மகமாய கடைந்திட வல்ல பிரான் முகமாறு முடிந்தொழிந்திடனே அகமாடை மடந்தையரென்றயரும் ரகமாயையுள் நின்று தயங்குவதே இனியான மனோ சிலை மீதுனதால் அணியார அரவிந்த மருந்துமதோ பணியாரென வள்ளி பதம் பணியும் தனியாதிமோக தயாபரனே கெடுவாய் மனனே கதிகேல் கரவாதிடுவாய் வடிவேலிரை தாழ் நிறைவாய் குடுவாய் நெடுவேதனை கூழ்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேலகமாம் எனுமென் பிறப்பிமரம் கெடமை பொருள் பேசியப்பா குமரன் கிரிராசகுமாரி மகன் கமரம் பொருதான் அவனா ககனே மட்டூர் மயில்வளை பட்டு செல்வபடும் படரென்றொழிவேன் தட்டூடு அரவேச இலத்தெரியும் நீட்டூர நிராகுலனிற் பயனே கார்மாமிசை காலன் வரில் களவத்து தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவாளார்த்தலாரி எனும் மாமடியத்தொடு வேலவனே உருவாய் அருவாய் உடதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகனே. நன்றி கார்த்திக், நன்றாக இருந்தது, அருமையாக இருந்துச்சு. நல்லா
ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கீங்க, டெம்போ கம்மி பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது. தேங்க்யூ. இதே தொடருங்க. இன்னும் நிறையா இது மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் பாட போகிற பாட்டை ஒரு 10-15 தடவை வீட்டில் ரீட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வந்து பாட ஆரம்பிங்க. நிறைய வாரங்கள் வர ஆரம்பிங்க, இன்னும் கம்மியான வாரங்கள் வராமல் அடிக்கடி வாங்க. ஓகேவா? லீவு விட்டாச்சா? நான் பேசுறது கேட்குதா? லீவ் விட்டாச்சா? லீவ் விட்டாச்சா? அடுத்த கேள்வி போயிட்டு குட் குட், நல்லா இருக்கு. இன்னும் நிறையா இந்த மாதிரி நிறையா வரணும். நிறையா நீங்கள் மாதம் ஒரு செஷனாவது வந்துடணும். சரியா? பாட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே பெரிய நன்றி, வணக்கம். அவங்க 2 பேருக்கும், நித்யரமா மேடமுக்கும் விஜயகுமார் சாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள், வணக்கங்கள். வேணுகோபால் ஐயா வணக்கம்யா. நிகழ்ச்சியிலே அவருக்கு ஐயா அப்பர் பேசுறாரு. நீர் நந்தனத்துக்கு ரொம்ப பிரச்சனையா போச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருப்பான். முருகன் உனக்கு நல்லா அனுமதிவார். ஏன்னா அந்த உனக்கு முருகனுடைய கத்தன்மைப்படி கடைசி பாட்டு ரூபாய் அந்த ஒரு பாட்டு படித்தாலே அந்த 10 ரூபாய் படிக்கிறதுக்குள்ள பயன் கிடைக்கும். உனக்கு முருகன் நல்லா அனுமதிப்பார். வாழ்த்துக்கள். நல்லா நன்றி நன்றி. வேற யாரும் உங்களோட ஆசீர்வாதங்கள், பாராட்டுக்கள், கருத்துக்கள்? கார்த்திக், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு ப்ளீஸ். கார்த்திக் ஆப்டா இந்த பாட்டு செலக்ட் பண்ணி பாடுறது, பாடுற விதம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. உண்மையில இறைவனோட அருள் வந்து அவருக்கு வந்து எல்லாம் வந்து மேலும் மேலும் நல்லா பொறுப்பேற வேண்டிக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து இறைவன் ஐயா வேலுமலை சொன்ன மாதிரி அவர் வந்து இறைவன் பண்ணியிருக்காரு. மிக்க நன்றி. நன்றி நன்றி. கார்த்திக் ரொம்ப நல்லா பாடினப்பா. உனக்கு ரொம்ப முருகனோட அருள் நிறைய கிடைக்கணும் உனக்கு. சார் கடைசியில கொஞ்சம் எனக்கு கேட்கவே இல்லை. ஆமா ஆமா, நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப நல்லா பாடினப்பா. உனக்கு முருகனோட அருள் எப்பவுமே உனக்கு இருக்கணும்ப்பா. நன்றி மேடம். தேங்க்யூப்பா. நன்றி நன்றி. ஓகே கார்த்திக், நீங்கள் இணைப்பில் இணைஞ்சிருங்க. அடுத்து சத் சங்கம்கான நேரம் சரியானதாக இருக்குது. இன்னும் நிறையா நான் சொன்னாப்புல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அண்ட் உங்கள் பேரண்ட்ஸுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள், நன்றிகள். நம்மளோட எப்பயுமே இணைப்பில் இருக்கிறது உங்கள் பாட்டி ஜோதிஸ்வரி அம்மாவுக்கும் பெரிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். ஓகே, இணைஞ்சிருங்க. நம்ம அப்பர் பிரதரோட இன்றைய சத் சங்கம் நம்ம 191வது வாரத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் பெரிய ஆமாம், எல்லோருக்கும் பெரிய வணக்கம். இந்த 196வது வாரம், இந்த ஆத்ம கமலம் மகர ஒளி அணிஞ்சு வழங்குற இந்த 191வது வாரம் வீட்டில் ஒலிக்க சுபிக்ஷன் நிகழ்வு. கடவுளோட அருள் ஆசி நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுனால இத்தனை தூரம், இத்தனை வாரங்கள் நம்ம 191 ஞாயிற்றுக்கிழமை தொடர் நிகழ்வாக நடத்த முடியிருக்குன்னா நம்ம எல்லாருமே இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள். அதனால தான் இப்படி ஒரு ஆக்கத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த தேரை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த 191ங்கிறது 1991, 1901 அப்படி நம்மளுக்கு கடவுள் ஆசி புரியணும். இந்த நிகழ்வுக்கு ஆசி புரியணும். கடவுளுக்கு முதல் என்னோட நன்றி வணக்கத்தையும் சொல்லிட்டு, இந்த குழுவோட தலைவர் என்ன முறையாக ஆன்மீக காரியங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கிற ஆத்மகமலம் குழுவோட தலைவர் ஹரி மணிகண்டன் அண்ணா அவருக்கும், டாக்டர் மாதேஸ்வரன் அண்ணா முறையாக இந்த பக்தி, அதாவது குலதெய்வ வழிபாட நிறைய குடும்பங்கள், அவருக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லா குடும்பங்களுக்கும் அதை புரிய வச்சு அதுக்கான முன்னேற்பாடுகள், அதுக்கான வழிமுறைகளை சொல்லி அந்த குடும்பங்களை தலைக்க வைக்கிறதுல பெரும்பங்கு ஆற்றிட்டு வராரு டாக்டர் மாதேஸ்வரன் அண்ணா. அவருக்கு அடுத்த வணக்கம். குழுவில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும், சிங்கப்பூர்லேருந்து பூர்ணிமா சுகுமார், சிங்கப்பூர்லேருந்து கற்பகம் வெங்கடேஷ், சென்னையிலேருந்து அருமை தம்பி விஸ்வா, அப்புறம் திருச்சியிலேருந்து இந்து சிஸ்டர், சிவா பிரதர், மதுரை சிவா SRR பிரதர், இன்னும் நிறைய பேர் இந்த ஆக்கத்துக்கு. இப்போது அப்பர் பிரதர் ஹைதராபாத்லேருந்து நந்தினி மேடம், அவங்களுக்கு வணக்கம். வேணுகோபால் ஐயா, ஜோதிஸ்வரி அம்மா, அறிவிநிதி அண்ணா, இன்னும் பிரதீப், டாக்டர் பிரதீப் சார், இன்னும் நிறைய பேர் இந்த ஆக்கத்துக்கு எப்போவுமே உறுதுணையாக இருந்து இது இந்த 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 அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம்
இந்த குழு முயற்சி எல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு இடத்துல குழுமி இந்த காரியத்தை ஆக்கப்பூர்வத்தை பண்ணுறதுனால இந்த 191வது வாரத்தில் கந்தர் அனுபூதியில் சைவ சித்தாந்தம் இந்த தலைப்பு தான் நம்மளோட அப்பர் பிரதர் அடுத்த 1 மணி நேரம் நம்மளோட உரையாடல் சத்சங்கமாக நிகழ்த்த இருக்கிறாங்க. கேள்விகள் சந்தேகங்கள் கடைசி 5-10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கப்படும். ஸோ அப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அப்போ கேளுங்க. ஏற்கனவே அந்த தலைப்புக்கான டிஸ்கிரிப்ஷனும் ஃப்ளையரில் இருந்தாலும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அருட்செல்வர் அருணகிரிநாத தமிழ்நாட்டின் எண்ணற்ற திருத்தொண்டர்களில் தனி சிறப்புடன் திகழ்பவர். அவர் அருளி செய்த ரகசிய உட்கருத்துக்கள் கொண்ட கந்தர் அனுபூதி ஒரு ஆழ்ந்த மெய்யியல் மற்றும் ஆன்மீக தத்துவ நூல். கந்தர் அனுபூதியில் வரும் சைவ சித்தாந்த சரித்திர உண்மைகளை சிந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவர் பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் அதை தாண்டி இப்படி ஒரு ஆன்மீக காரியத்தில் அவர் கடவுள் ஆசீர்வாதம் இருந்து அதை அவர் செஞ்சிட்ருக்காரு. பெரிய வணக்கங்கள், நன்றிகள். நம்ம எப்பவுமே நாங்கள் பிரதர்னால் அவர் கூப்பிட்றது வழக்கம். அப்பர் பிரதர் சபை உங்களோடது. அண்ட் முறையாக இது பதிவு பண்ணப்பட்டுருக்கு. அதே மாதிரி யூடியூப்லேயும் லைவ் பண்ணப்பட்டுருக்கு. நன்றி எல்லோருக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வணக்கங்கள், நன்றிகள். அப்பர் பிரதர் சபை உங்களோட. திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அவை இரண்டும் மருவியுள்ள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் ஒழுத்தவண்ணா பெருவலிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடிப்போர் உள்ளத்துள் வைப்பான். சரவணபவ என்று சொன்னால் 6 எழுத்து மந்திரம், ஆறுமுகம் என்று சொன்னால் 5 எழுத்து மந்திரம், கந்தன் என்று சொன்னால் 4 எழுத்து மந்திரம், முருகா முருகா என்று சொன்னால் 3 எழுத்து மந்திரம், வேல்வேல் என்று சொன்னால் 2 எழுத்து மந்திரம், ஓம் ஓம் என்று சொன்னால் 1 எழுத்து மந்திரம். வேல்வேல் முருகா கந்தா ஆறுமுகா சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆத்மகமலம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஞானமே வழிவாகிய முருகப் பெருமானின் ஒப்பற்ற பெரும் கருணையினால் இந்த ஞான சிந்தனையில் கந்தர் அனுபூதி சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. நம் அனைவருக்கும் தெரியும், அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் முருகப் பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டு பல பாடல்கள் எழுதியுள்ளார். அவர்கள் ஒவ்வொரு பாடலுமே நம்ம திருப்புகள் அப்படின்னு தேவாரத்துக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது. கந்தர் அலங்காரம் அப்படின்னு எடுத்தோம்னா அது திருவாசகத்துக்கு இணையாகும். நம்ம இன்றைக்கு பார்க்கிற கந்தர் அனுபூதி திருமந்திரத்துக்கு இணையாக நம்ம பக்தர்களால் போற்றப்படுகிறது. அவர் பல மொழிகளில் புலம்பெற்றிருந்தார். அவர் கவிதை பாடல் எழுதும்போது வரிசையா அந்த வார்த்தைகள்லாம் கியூல நிற்குமா, என்னோட வார்த்தையை பயன்படுத்துவோம் என்னோட வார்த்தையை பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி கியூல வரிசையில நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அருணகிரிநாதரோட பெருமையை சொல்றாங்க. இப்போ அவர் எழுதிய நூல்ல கந்தர் அனுபூதி அப்படின்ற நூலை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திருமந்திரத்துக்கு இணையாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அனுபூதி அப்படின்றது அணு என்ன அனுபவம், பூதி அப்படின்னாக்கா ஒன்றுபடுதல் அல்லது புத்தி இல்லைன்னா செல்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பூதி அப்படின்ற செல்வம்னு வச்சுனாக்கா, இப்போ விபூதி அப்படின்றோம் இல்லையா, விபூதி ஒரு என்ற வார்த்தை சேர்த்தனா அதுக்கு மேல சிறப்பான மேன்மையான அப்படின்ற வரப்போ விபூதி அப்படின்னாக்கா மேன்மையான செல்வம் அப்படின்ற மாதிரி. அதனால அனுபூதி அப்படின்ற போது அனுபவ பெரு மகிழ்ச்சி. அவர் முருகப்பெருமான செஞ்சு அவர் பெற்ற அனுபவத்தை அவர் நமக்கு வழிகாட்டுதலாக நம்ம இந்த வழியை பின்பற்றினாக்கா நம்ம பேரின்பதை அடையலாம் அப்படின்றதுதான் இதை சொல்லியிருக்காரு. அதுதான் அனுபவம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வச்சோம்னாக்கா, அந்த அனுபூதி அப்படின்றது எவர் கண்டினியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு தொடர்ச்சியான அந்த பேரின்ப நிலையில் இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், இறைவனை பாக்குறோம்னாக்கா மூலஸ்தானத்துல பாக்குறப்ப ஒரு பர்டிகுலர் ஒரு சமயத்துல நமக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்.
பட் ஒரு பர்டிகுலர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எதுவுமே வேண்டாத நிலையில ஒரு ஒரு ஆழ்மையான ஒரு மெயினான நிலையில வந்து நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரும். ஆனா அந்த ஜீவன் முக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே 24 மணி நேரம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி அந்த அந்த தானே அந்த அந்த நிலையை வந்து மறந்து அவர்கள் வந்து விஞ்ஞான நிலையை வந்து அடையிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் வந்து பெற்ற அந்த பேரானந்த பெருமகிழ்ச்சி நிலையை வந்து அவர் வந்து அடைஞ்சது நாம உயிர்களாகிய நாமளும் அந்த நிலையை அடையணும் அப்படின்றது மாதிரி அவர் வந்து அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. இது வந்து நமக்கு வந்து முக்தி அடையறதுக்கு வந்து ஒரு திறவுகோல். இதுல இருந்து நம்ம அவர் சொல்ற அறிவுரைகளையும் அவர் சொன்ன வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா நமக்கு கண்டிப்பா வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்றதுல வந்து சிறிதளவு சந்தேகம் இல்லை. அதுல வந்து இப்ப கந்தரோடு ஒன்றுபடுறதுனால கந்தர் அனுபூதி, அதாவது சிவத்தோடு நம்ம அனுபவப்பட்டோம்னா அது வந்து சிவானுபூதி அப்படின்ற நிலையில வந்து நம்ம அடையிறோம். இதுதான் தாயுமானவரும் வந்து அருணகிரிநாதர் பத்தி சொல்றப்போ சொல்றாரு, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலும். அந்த மாதிரி நம்ம வந்து அனுபூதி பெற்று சொன்ன அருணகிரிநாதர் மாதிரி நாமளும் இருக்கும் நாள் என்னாலும் அப்படின்றது வந்து மிக மிக அருமையாக வந்து அந்த அவருடைய அனுபவ பெரு நிலை அடைந்த நிலையை வந்து அவர் உணர்ந்து தாயுமானவரும் மிக அழகாக சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு போத் சாத்திரம் அல்லது தோத்திரம் ரெண்டுமே கம்பைன் பண்ணும். இதுதான் இதனுடைய மிகப்பெரிய பெருமை. ஸோ இது வந்து எப்படி இருக்குனாக்கா 4 வரியா இருக்கும் பாடல. 2 வரியில வந்து முருகப்பெருமானுடைய பெருமை, இன்னும் 2 வரியில வந்து நம்ம வந்து ஜீவன்களாகிய நாம வந்து முக்தி அடையறதுக்கு என்ன வழி, இறைவனுடைய என்ன வேண்டணும். அதாவது வந்து பெரிய பாடல் பெற்ற புகழ்பெற்ற ஆளுங்களாம் வந்து மாணிக்க வாசகர்கள் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா அவர் வந்து அந்த நிலையில இல்லை, ஜீவன்களாகி நாம வந்து அந்த நிலையில இருக்கோம். நாம முக்தி அடைகிறதுக்காக அவர் வந்து அவர் வந்து நம்மளுடைய நிலைமையை அவர் நிலைமையை எடுத்து அவர் வந்து நம்ம இறைவனோட வந்து சொல்றாரு. ஸோ அந்த மாதிரிதான் இவர் வந்து இந்த கந்தர் அனுபூதியில வர்றது எல்லாமே ஜீவன்களாகிய நான் வந்து இந்த நிலையில இருக்கேன், இந்த நிலையில இருக்கிற எனக்கு வந்து முக்தி கொடுக்கறதுக்காக அருணகிரிநாதர் வந்து நமக்காக முருகப்பெருமானோட வேண்டாரு அப்படின்றத நம்ம இதனுடைய பொருளா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுல இருக்கிற 51 பாடல்ல வந்து ஒரு சில பாடல்களை நம்ம எடுத்துக்கிட்டு அது வந்து சைவ சித்தாந்த கோட்பாடுல வந்து எப்படி வந்து பொருந்தது, எப்படி வந்து அது வழிகாட்டுதலா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சைவ சித்தாந்தம் அப்படின்னாவே நம்ம பயப்பட தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு முன்னுரையோட கொடுத்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஆகும். நீங்க வந்து நோட்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். வேற ஏதாவது டீட்டெயில் என்னோட டீட்டெயில் கிடைக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸா வந்து ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ வாட் ஐ அம் சேயிங். இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து சித்தாந்தம் அப்படின்னாக்கவே வந்து சிந்தரித்து, அதாவது நல்லா சிந்தித்து அதை வந்து கண்டறியப்பட்டு முடிவான முடிவு. இதுதான் வந்து பல விதத்துல வந்து லாஜிக்கலா அனலைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுதான் வந்து சித்தாந்தம் அப்படின்றது வந்து இருக்கு. சைவ சித்தாந்தம் அப்படின்றது வந்து அது வந்து சிவனை முழுமுதற் கடவுளாக எடுத்து வந்து அவருடைய கொள்கை கோட்பாடுகள், அவருடைய சிவபெருமானுடைய அவருடைய குணம், அவருடைய தத்துவங்கள், அவருடைய கருணை, அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சித்தாந்த நூலா வந்து அதை வந்து நம்ம கொடுக்குறாங்க. அது வந்து எப்படின்னாக்கா தோத்திரம் அப்படின்னா இப்போ தேவாரம், திருவாசகம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து தோத்திரம். சாத்திரம்னா இந்த மாதிரி வந்து ஒரு சமயத்துக்கு இறைவனை அடையிறதுக்கு வந்து லாஜிக்கலா என்னென்னலாம் இது இப்படிதான் போனாங்க அப்படின்னாக்கா ஏன் போனோம், அதனால வந்து என்ன அட்வான்டேஜ், அதனால எங்க போய் சேரணும், அந்த லாஜிக்கலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து இந்த சித்தாந்தத்துல இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து இன்னும் ஈஸியா சொல்லணும்னாக்கா தோத்திர நூல் அப்படின்றது இப்போ வந்து தேவாரம், திருவாசகம் அப்படின்றது வந்து ஒரு மொழி லாங்குவேஜா எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ சாத்திர நூல் வந்து ஒரு கிராமரா நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு இலக்கணமா எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அப்ப நம்ம இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதனுடைய வந்து நம்ம பாடலை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து ஓரளவு சொல்ல வராங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்லா புரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே வந்து சாத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தோத்திரத்துக்கு போனோம்னாக்கா நமக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இப்ப சைவ சித்தாந்தத்துல வந்து அவங்க மெயினா சொல்றது வந்து 3 பொருள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து பதி அப்படின்றது வந்து இறைவன், அடுத்தது வந்து பசு என்றது வந்து உயிர், பாசம் அப்படின்றது வந்து இந்த மலங்கள் அப்படின்றது சொல்றாங்க.
இப்போ வந்து இறைவன் அப்படின்றது வந்து இறைவன் வந்து பேரறிவாளன், பெருங்கருணை உடையவன், அவன் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறான், அவன் வந்து பேராற்றல் உடையவன். அந்த மாதிரி வந்து இறைவனுடைய அவனுடைய தன்மைகளை வந்து குறிக்கிறாங்க. இதுதான் இறைவனோட தன்மை. உயிர்கள் வந்து எப்பயுமே வந்து சிற்றறிவுடையது. இது வந்து அறிவிக்க தான் அறியும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்த உடனே இப்போ வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் போட்டோம்னாக்கா நம்மளால படிக்க முடியாது. படிப்படியா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போனாதான் நம்ம வந்து படிப்படியா வந்து அறியக்கூடிய தன்மை இருக்குது. அது வந்து உயிர்களுடைய தன்மை. அது வந்து இயல்பாவே வந்து மலங்களால கட்டுப்பட்டு இருக்குது. அதுதான் வந்து அதனுடைய ரெண்டாவது பொருள். இதான் முப்பொருள் அப்படின்னு சொல்லி. மூணாவது பொருள்கள் வந்து மலங்கள். இது வந்து எப்படின்னாக்கா இங்க இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை அப்படின்றது வந்து நான் சொல்ற அடுத்தது. மலங்கள் அப்படின்றது வந்து இட் இஸ் த பாண்ட். நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட், உயிரானது ஒரு ஒரு பொருளோட வந்து கனெக்ட் பண்ணி இருக்குது. இப்போ வந்து உதாரணமா நம்ம எடுத்துக்கினாக்கா இந்த பஞ்சபூதம், நம்மளுடைய இஞ்சி, மெய்வாய், விழி, அந்த மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் வந்து கட்டுப்பட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து கட்டுப்பட்டு இருக்கிற அந்த மலங்கள் வந்து இது ஜடப்பொருள். அதுக்கு அறிவு கிடையாது. அது வந்து இறைவனை வந்து அடைய முடியாது. அதுதான் வந்து மூன்றாவது வந்து மலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மெயினா ஃபண்டமெண்டலா வந்து சைவ சித்தாந்தம் சொல்றது வந்து ஒண்ணு வந்து இறைவன், இரண்டாவது வந்து உயிர், மூன்றாவது வந்து மலங்கள். இதுதான் வந்து இந்த மூன்று இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த மூன்று மலத்தை வந்து அந்த மலத்தை வந்து மூன்றா வந்து பரதரா பிரிக்கிறாங்க. அது வந்து எப்படின்னாக்கா ஆணவ மலம், கண்ம மலம், அப்புறம் வந்து மாயா மலம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஆணவ மலம் அப்படின்றது வந்து எப்படின்னாக்கா இது வந்து ஒரு அறியாமை, நம்மளுடைய உயிரை வந்து இருளில வந்து வச்சிருக்கிற நிலைமைக்கு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா அதை தெரிஞ்சுக்க முடியாம தடுக்குது எதுவோ அது வந்து அது வந்து ஆணவ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணவம் அப்படின்றது அது வந்து பிளாக் பண்றது. அப்புறம் வந்து தடுக்கிறது. ரெண்டாவது வந்து கர்மம், நம்மளுடைய கர்ம வினை வந்து நம்ம வந்து வினை வந்து எப்படின்னாக்கா முதல்ல வந்து முன்பிறவில செய்த நல்லது தீயதை வந்து பாவ புண்ணியமா வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த வினையில வந்து இன்பம் துன்பமா வந்து நமக்கு வந்து கொடுக்குது இல்லையா? அந்த வினை செயல்களை வந்து நமக்கு வந்து கண்மம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மாயை. எப்படின்னாக்கா இங்க இருக்கிற தத்துவங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற 36 தத்துவங்கள், அது நம்ம சொல்ல போற டீட்டெயில் அப்படின்னால அந்த தத்துவங்களை வந்து இங்க வந்து பஞ்சபூதம், அப்புறம் வந்து அந்த 5 புலன்களா உணரப்படுகிற அந்த உணர்வுகள், அதெல்லாம் பத்தி சொல்றதெல்லாம் வந்து இந்த மாயை. இதை வந்துதான் நம்ம வந்து இந்த மும்மலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்ப அந்த 5 விரலை நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியா சொல்லணும்னா ஆணவம், இறைவன், உயிர், அப்புறம் வந்து ஆணவம், கண்மம், மாயை. அப்ப உயிரினுடைய மெயின் குறிக்கோளே வந்து இந்த மூன்றையும் வந்து விலகி நம்ம வந்து இறைவனுடைய திருவடியில போய் சேர்றது. இதுதான் வந்து இந்த நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்றது. இறைவனுடைய திருக்கோள் போய் சேர்றதுதான் நம்மளுடைய குறிக்கோள் வந்து மிக அழகாக வந்து நம்ம வந்து பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம இந்த 3 நிலைகளை நீங்கி இந்த சின்முத்திரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த நிலைக்கு போய் சேர்றதான் நம்மளுடைய உயிராகிய நம்மளுடைய முதன்மையான குறிக்கோள். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 3 மலங்களையும் வந்து இது விலகி இங்க போய் சேர்றது எப்படி அப்படின்ட்டு சைவ சித்தாந்தத்துல வந்து சொல்றாங்க. இப்போ எப்படின்னாக்கா இப்போ இது புரிஞ்சது இல்லைங்க, 5 இதழ் பொருள் பார்த்தோம். அதாவது வந்து பதி, பசு, அப்புறம் வந்து ஆணவம், கண்மம், மாயை. இப்ப வந்து எப்படின்னாக்கா உயிர்களை வந்து 3 நிலையை வந்து பிரிக்கிறாங்க. அதாவது வந்து இந்த பிறவிகளுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலை, நம்ம முக்தி பெறுற நிலை அப்படின்னு வச்சிருக்கோம். 3 நிலை. இந்த பிறவிக்கெல்லாம் வராத நிலைக்கு வந்து பேர் வந்து கேவல நிலை அப்படின்னு பேர். அப்போ வந்து என்னன்னாக்கா நம்ம உயிருக்கு வந்து இருக்கிற சிற்றறிவியும் வந்து அந்த ஆணவ மல்லம், அந்த ஆணவ மல்லம் வந்து ஃபுல்லா மயங்கி நம்ம எதுவுமே தெளிவடையாம ஒரு நிலையில வந்து வச்சிருக்கோம். அந்த நிலைக்கு வந்து அது கேவல நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில வந்து அந்த நிலையில இருக்கிற நம்ம உயிரை வந்து இறைவன் என்ன பண்றாருன்னா நமக்கு வந்து ஒரு பெரும் கருணை கொண்டு நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி உயிர்கள் இருக்கே, இது வந்து முக்தி அடையணும் அப்படின்ற ஒரு பெரும் கருணை கொண்டு நமக்கு என்ன பண்றாருன்னா வந்து சகல நிலைக்கு வந்து கொண்டு வர்றாரு. அதுதான் இந்த உலகத்துல பல விரைவுகள் இருக்கிறோம் இல்லையா, அந்த நிலை சகல நிலைக்கு கொண்டு வர தனு கருண பூரண போகங்கள் எல்லாம் படைச்சு நம்ம வந்து உயிர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு அப்புறம் வந்து சுத்த நிலைக்கு நமக்கு வந்து இந்த பிறவியெல்லாம் போதும், நம்ம இறைவனை போய் நம்ம அடைய வேண்டியதான் நம்ம குறிக்கோள். நம்ம வந்து உயிர்கள் வந்து பக்குவப்பட்டு இறைவனை போய் அடையிற இல்லையா, அந்த நிலைக்கு வந்து சுத்த நிலை அப்படின்றது வந்து பேர். இது எப்படி வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்போ படிப்பறிவே இல்லாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம்.
இப்போ காமராஜர் வந்து மதுரையில பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போறாரு, பார்த்தா ஸ்கூலே இல்லை, படிப்பறிவு இல்லாம இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த ஊருக்கு வந்து அவர் வந்து பள்ளி ஸ்கூல் கட்டி, ஸ்கூலுக்கு வேண்டிய அந்த பெஞ்சு, அந்த தத்துவங்கள்ன்ற கருவி மாதிரி வேணுன்ற பலகை, வாத்தியாரு, அது எல்லாத்தையும் நியமிச்சு நமக்கு வந்து நம்ம பள்ளியில போய் படிச்சு பக்குவப்பட்டு நம்ம வந்து பக்குவப்பட்டு பயன்படுற மாதிரி நம்ம உயிராகி நாம வந்து இந்த உலகத்துல வந்து பிறவிகளை எடுத்து பக்குவப்பட்டு நம்ம வந்து இறைவனை போய் அடையறதுக்கு வந்து இந்த கண்மம் மாயை வந்து உதவுது. இது எப்படின்னாக்கா, இன்னொரு உதாரணம் சொன்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து துணியில வந்து அழுக்கு பட்டுச்சுனாக்கா, அழுக்கு வந்து ஆணவ நிலையிலையும் வச்சுக்கிட்டோம்னாக்கா, இந்த அழுக்கை போக்கணும்னாக்கா நமக்கு சோப்பும் தண்ணீரும் தேவைப்படுற மாதிரி இங்க வந்து கண்மம் மாயை அப்படின்றத வந்து ரெண்டு கூட்டி உயிர்கள் வந்து பக்குவப்படத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உயிர்கள் வினைகளை அனுபவித்து பக்குவப்பட்டு நமக்கு வந்து பக்குவப்படும் போது எப்படின்னு ஆகுனாக்கா, இப்போ இன்பம் துன்பம் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கப்போ என்ன ஆகுனாக்கா, அட் சம் பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து நல்லது நடந்தாலும் எல்லாமே வந்து இறைவனால, கெட்டது நடந்தாலும் வந்து இறைவனால, கெட்டது நடந்தா கூட ஏதோ ஒரு என்னுடைய வினையை வந்து நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வினை வந்து எப்படின்னாக்கா 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பழைய வினை, இந்த பிறவிக்கு வர முடியாத நிலை இருக்கிறது வந்து பழைய வினை. இப்போ இந்த பிறவியில் அனுபவிக்கிறது வந்து நுகர் வினை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வினையை வந்து இந்த பிறவியில் என்னென்னலாம் வினையை அனுபவிக்கணும். இப்போ இந்த வினைகள் அனுபவிக்கிற போது புதுசா ஒரு வினை வந்து பாருங்க, நிறைய வினைகள்லாம் வருது இல்லையா, அந்த வினைகளை வந்து ஏர் வினை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுதான் வந்து சஞ்சீத வினை, பிராரத்த வினை, அப்புறம் வந்து ஆகாமிய வினை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வினைகளை வந்து நம்ம வந்து புதுசா வினைகள் வராம இந்த வினையை வந்து நம்ம அனுபவிச்சோம்னாக்கா நம்ம வந்து இறைவனை போய் அணுகலாம். அப்படின்றப்போ என்ன பண்ணாக்கா, இருவினை உப்பு அப்படின்னாக்கா, நல்லது நடந்தாலும் வந்து எல்லாம் இறைவனாலே, கெட்டது நடந்தாலும் வந்து இறைவனாலே, இரண்டுமே நம்ம வந்து ஒன்றா பாக்குறப்போ அப்போ என்ன ஆகுனாக்கா, அந்த ஆணவம் என்கிற அந்த அறியாமை, இந்த இருள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மலமறி பார்க்கும். அந்த மலம்னாவே ஆணவம் இல்லையா, அந்த ஆணவம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து விலக ஆரம்பிக்கும். அப்ப விலக ஆரம்பிக்கிறப்ப வந்து என்ன ஆகுனாக்கா, இறைவன் வந்து குருவாக வந்து நம்மளை வந்து சக்தி நிவாதம் அப்படின்ற அருள் வீழ்ச்சி ஏற்பட்டு நமக்கு வந்து முக்தி கிடைக்கும். இதுதான் வந்து உயிர்கள் வந்து 3 நிலையில வந்து இருந்து நம்மளை வந்து முக்தி நிலையை வந்து அடையறதுக்கு வந்து உதவி செய்யுது. ஸோ இதுதான் வந்து சைவ சித்தாந்தோட கோட்பாடு. உயிர்கள் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்து, சகல நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு போறதுக்கும் வந்து இறைவன் வந்து கருணை பண்றான். 2 நிலையிலுமே வந்து இறைவனோட கருணை தேவைப்படும். முதல்ல வந்து கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வர்றதுக்கு வந்து இறைவனோட கருணை தேவைப்படுது. இங்கிருந்து நம்ம பக்குவப்பட்ட ஒண்ணு இறைவன் கருணை கொண்டு குருவாக வந்து நமக்கு வந்து முக்தி அடையறதுக்கு வந்து அருள் வீழ்ச்சி ஏற்பட்டு நமக்கு வந்து முக்தி வந்து அடையறதுக்கு வந்து ஏற்பட்டான். இப்போ இந்த மாதிரி வந்து சுத்த நிலையில இருக்கிற ஆன்மாக்கள் வந்து இறைவனை போய் முக்தி நிலை அடையிறதுக்கு வந்து 4 படிநிலையா சொல்றாங்க. எப்படின்னாக்கா, நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சைவ சித்தாந்தத்துல வந்து படிநிலைகளை, முக்தி படிநிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எப்படின்னாக்கா, சரியை நிலை அப்படின்றது வந்து அதாவது வந்து தொண்டு செய்யறது வந்து திருக்கோயில் தொண்டு, அப்புறம் வந்து அடியார்கள் தொண்டு, அந்த மாதிரி வந்து தொண்டு செய்யறது வந்து சரியை நிலை அப்படின்றது வந்து அது வந்து தாச மார்க்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி தொண்டிலிருந்து முக்தி படுறவங்க வந்து சாலோகம் அப்படின்ற, அதாவது இறைவனுடைய சிவலோகத்துல ஒரு ஆளா இருக்கிற மாதிரி அந்த முக்தி நிலை அடைவாங்க. அதே வந்து கிரியை அப்படின்றது வந்து எப்படின்னாக்கா, பூஜித்தல், மனதுல வந்து இறைவன் வந்து அகத்திலையும் புறத்திலையும் பாக்குறது, மனதுல வந்து எப்போது இறைவனை வந்து வேண்டாம் வந்து அந்த மாதிரி இருக்கிற வந்து சத்புத்திர மார்க்கம் அப்படின்ற இதுல இருக்கவங்க வந்து சாமீபம், அதாவது இறைவனுடைய அருகில் இருக்கிறவங்க சாமீபம் அப்படின்ற வந்து முக்தி நிலை அடைவாங்க. 3வது வந்து யோக மார்க்கம். யோக மார்க்கம் வந்து அதாவது சக மார்க்கம் அப்படின்றது வந்து ஆழ்ந்த தியான நிலை, இறைவனை வந்து ஆழ்ந்த தியான நிலை, ஈசனோடு கலந்து இருக்கிற சமமான நிலை வந்து சாரூபம் தான், இறைவனோட ரூபமா நம்ம வந்து பார்த்துட்டு. 4வது நிலை தான் வந்து சன்மார்க்கம், அதாவது வந்து ஞானத்தை வந்து குருவினுடைய வந்து கேட்டு, அதாவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அப்புறம் வந்து நிட்டை கூடுதல், அதாவது வந்து ஒரு இறைவனை பற்றி அதனுடைய சொல்லிய பாட்டின் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொருளை பற்றி கேட்டல், அப்புறம் வந்து சிந்தித்தல், அதை பற்றி சிந்தித்தல், தெளிதல், அப்புறம் வந்து நிட்டை கூடுதல், அதாவது வந்து இறைவனுடைய சாயுட்ச முக்தியை வந்து அடையறதுக்கு வந்து இதை வந்து 4 வேறு உதாரணமா வச்சுக்கோன்னா, சரியை இதுக்கு வந்து நிலைக்கு வந்து சொல்லணும்னாக்கா அப்பர் பெருமான், கிரியை வந்து நமக்கு வந்து
இது வந்து ஞானசம்பந்தர். யோக மார்க்கத்துக்கு வந்து சுந்தரர். அடுத்தது வந்து ஞான மார்க்கத்துக்கு வந்து மாணிக்கவாசகராக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இறைவனுடைய முக்தி அடைகிற நிலையை வந்து அவங்க அதை வந்து முக்தி நிலையை வந்து கூட சொல்றப்போ வந்து தாய்மானவர் கூட சொல்லுவாரு, அரும்பு மலர் காய் கனி அப்படின்ற மாதிரி நம்ம படிப்படியா வந்து முன்னேறி இறைவனை போய் நம்ம வந்து அடையிறோம் அப்படின்றத வந்து முக்தி நிலையை வந்து மிக அழகாக தாய்மானவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து சைவ சித்தாந்தம். அது வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா 5 பொருள். அந்த 5 பொருள் வந்து 3 பொருளை விட்டு ஆணவம் கண்மம் மாயை விலகி இறைவனுடைய அடியத்தை சேர்றதா நம்முடைய குறிக்கோள். இதுதான் வந்து சைவ சித்தாந்தத்தை குறிக்கோள். இப்போ வந்து எப்படிலாம் அடையலாம் அப்படின்றது அருணகிரி நாதர் சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து போத்திரம் சாத்திரத்தை வந்து கொஞ்சம் குறிப்பா ஷார்ட்டா பார்ப்போம். அது வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, சாத்திர நூல்கள்ல வந்து ஏன் தேவைப்படுதுனாக்கா கொள்கை விளக்கம், ஒரு பிரின்சிபல் அப்படின்னாக்கா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து இப்போ வந்து சமண மதத்தை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்றோம் வேண்டாம்னா ஏன் ரிஜெக்ட் பண்றோம், அதுல என்ன குறை இருக்கு, அவங்களோட கொள்கையில என்ன குறை இருக்கு, என்ன இருக்குன்றது விளக்கம் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து சாத்திர நூல்ல கிடைக்குது. அதே மாதிரி சாத்திர நூல்கள் வந்து கற்பனைகள் வர்ணனைகள் நகைச்சுவை எல்லாம் வராது, இது ஸ்ட்ரெயிட் பார்வைகள். அதே மாதிரி கலை சொற்கள் இருக்காது எப்பவுமே வந்து. அதே மாதிரி அவங்க வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த நிலை வரிசை இல்லையா, அது வந்து அவங்க வந்து வரிசையா தான் வந்து படிநிலையை வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ தேவார திருவாசகம் கந்தரனுபதியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சாங்ஸ் வந்து வேற வேற ஆர்டர்ல வரும். இப்போ 1வது பாடல் வந்து ஞானமா இருக்கலாம், 9வது பாடல் வந்து சரியா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஆர்டர் வந்து டிஃப்ரெண்டா வரும். அதே மாதிரி நம்ம வந்து அளவை முறை வந்து அப்படின்னாக்கா ஒரு பொருளை பார்க்கறது, அது வந்து கருதுதல், அப்புறம் வந்து உரை அளவை அப்படின்றது வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்னா இது வந்து கிளியரா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து காட்சி அளவைனாக்கா நம்ம கண்ணால பார்த்தாதான் வந்து உறுதி செய்யறோம். அதே மாதிரி கருதுதல்னாக்கா இப்போ மலையில வந்து புகை வருதுன்னா அங்க வந்து இது இருக்கு, ஒண்ணுல இருந்து இன்னொன்று வந்து எக்ஸ்பேர் பண்றது. அப்புறம் உரை அளவைனா இப்போ வந்து அனுபவஸ்தர் இந்த மாதிரி அந்த அனுபூதி பெற்றவங்க வந்து எழுதுறாங்க இல்லையா, அந்த நூல்ல இருந்து பெற இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து லாஜிக்கலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து அதுல வந்து சாத்திர நூல்களை வந்து பதிவு வச்சிருப்பாங்க. ஸோ அதாவது வந்து ஒரு பொருளை மறுக்கும் போது விஞ்ஞான ரீதியா தர்க்க ரீதியா வந்து லாஜிக்கலா அதை வந்து எக்ஸ்பிளைன் இருப்பாங்க. ஸோ தட் நமக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது வந்து என்ன சொல்லுது, ஏன் வந்து அதனோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றது வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்ம வந்து எப்படி இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மொழியினுடைய சுவை இன்னும் நமக்கு நல்லா தெரியுமோ அது மாதிரி இங்க வந்து சாத்திர நூல் வந்து நல்லா சாத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா போத்திரம் வந்து நம்ம நல்லா புரியும். ஆனா இது வந்து சாத்திரத்தை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம்ன்றதே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எப்படின்னாக்கா உயிரினுடைய நிலை, இந்த நிலையை வந்து நம்ம என்ன நிலையில இருக்கோம், நம்ம போய் இறைவன் அடையறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அது அருளாளர் நூல்களை நம்ம படிக்கிறப்ப நமக்கு நல்லா புரியும். ஸோ அதுதான் வந்து அதனுடைய கொள்கை. இப்போ வந்து நம்ம பாடல் போவோம். முதல்ல வந்து காப்பு செயல் இருக்கு. காப்பு செயல் வந்து நெஞ்ச கனகல்லும் நெகுந்துருக தஞ்சத்தரு சண்முகனுக்கியல் செஞ்சொற் புனமாலை சிறந்திடவே பஞ்சக்கரஹானை பதம் பணிவாம். அதாவது வந்து கல்லை போர்க்கிற கடினமான உள்ளம் கூட வந்து பக்தியினால உருகும் இல்லையா, அது போல நம்ம வந்து சரணம் அப்படின்றது வந்து முருகனுடைய திருவடியை நம்ம போய் அடைஞ்சோம்னாக்கா நம்ம வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து பெரும் கருணை வந்து உதவுறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா முருகன் வந்து எப்படின்னாக்கா ஒரு கால் வந்து முன்னாடியே வச்சு ரெடியா இருப்பாரு. எப்போ வந்து நம்மள வந்து உயிர்கள் வந்து கூப்பிடும் வந்து முக்தி கொடுக்கலாம் அப்படின்றது வந்து தயாரா இருப்பாரு அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கிற முருகப்பெருமான், அத்தகைய பெருமை வாய்ந்த முருகப்பெருமான் அவனை வந்து தமிழ் திருமாலை வந்து சிறப்பாக பாடுறதுக்காக அருள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுடைய திருவடியை துதிப்போம், பஞ்சக்கரஹானை பதம் பணியோம் அப்படின்னு அது வந்து 5 கரத்தானுடைய விநாயக பெருமானை துதிப்போம் அப்படின்னு. இது வந்து விநாயக பெருமானு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பஞ்சக்கரஹானை அப்படின்னாக்கா பஞ்சாது அஸ்திரம் இருக்கு இல்லையா, பஞ்ச அஸ்திரம், அதனுடைய தலைவனாகிய சிவபெருமான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. பட் நம்ம இது வந்து எப்பவுமே நம்ம வழக்கம் இல்லையா முதல்ல விநாயகர் துதி. ஏன்னா ஆக்சுவலா பார்த்தா இது எல்லாம் வந்து இடைசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் பாட்டம் முன்ன 43 இருந்து வர்றதே வந்து 43 இருந்து 51 வந்து இடைசர்கள் அப்படின்னு சொல்றாங்க, பின்னாடி வந்தது அப்படின்னு. ஸோ இருந்தாலும் வந்து இது விநாயகர் துதி இருந்தாலும் இது வந்து என்று வந்து மிக சிறப்பாக போற்றப்படுகிறது. இப்போ முதல் பாடல் போவோம். நம்ம வந்து
ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனை. அதாவது வந்து தீயவர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 2 டைப் இருப்பாங்க. ஒண்ணு வந்து நம்ம போய் தொந்தரவு பண்ணாதான் அவங்க வந்து நம்மள வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. அல்ல 2வது தீயவர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கெட்டவங்க எங்கெங்கெல்லாம் நல்லவங்க இருக்காங்களோ அவங்களை தேடி போய் வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்லுகிறாரு வந்து தேடும் கயமா முகனை. அதாவது வந்து சான்றோர்களை எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களை போய் தேடி சென்று அழிக்கக்கூடிய கஜமாசுரனை அது வந்து போர் செய்து அழித்த ஒப்பற்ற விநாயக பெருமானே, தேடும் கயமாசுனை செருவில் சாடும் தனியானை ஒப்பற்ற அத்தகைய விநாயக பெருமானுடைய சகோதரனே அப்படின்றது வந்து முதல் 2 வரியில வந்து 2 வரியில இருந்து சொல்லியிருக்காரு முருகப்பெருமானுடைய தன்மையை. அடுத்தது வந்து ஆடும் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அது என்ன சொல்றாருன்னாக்கா, ஆடும் பரிவே அணி சேவல் என பாடும் பணியே பணியார். எனக்கு வந்து உன்னை வந்து பாடுகிற பணியே எனக்கு வந்து அருள்வாய். உன்னை வந்து உன்னுடைய பெருங்கருணையை உன்னுடைய செயல்களையும் வந்து பாடுறதுக்கே எனக்கு வந்து உன்னுடைய பணியை அதையே வேலையா எனக்கு வந்து கொடு அப்படின்னு தான் கேட்கிறாரு. சொல்றாரு ஆடும் பரி, அந்த பிரணவ நடனம் ஆடும் மயில். அதாவது வந்து மயில் வந்து தோகை விரிச்சு ஆடுறது வந்து அது வந்து ஓம்காரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து தாத்பரியம். அதான் பிரணவ நடனமாடும் மயில், ஆடும் பரி வேல் அணி சேவல். அந்த சேவல் இது 3ஐயும் வந்து எனக்கு நான் வந்து பாடும் பணியே, இந்த துதிக்கின்ற தொழிலே எனக்கு வந்து பணியாக அருள்வாய் அப்படின்றது வந்து இதுல சொல்றாரு. அதனால வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இறைவனை வந்து நம்ம வந்து துதிக்கிறப்போ நம்ம வந்து மனமொய் மெழிகளால் ஏற்படும் வினைகள் வந்து நமக்கு எப்படி வருதுன்னாக்கா, புதிய வினைகள்லாம் நம்ம வந்து மனசால ஒண்ணு நினைக்கிறோம், இல்ல வாயால பேசுறோம், நம்ம வந்து அப்புறம் வந்து உடலால செய்யற செயல்களால் தான் வினை வருது. இப்போ வந்து நம்ம இறைவனை நோக்கி நம்ம வந்து அது பாடிக்கினே இருக்கிறப்போ நம்ம வந்து புதிய வினைகள், அந்த புதிய வினைகள் வந்து வராம இருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றதுதான் இதுல வந்து மிக அழகாக வந்து முதல் பாட்டுல வந்து வினையை வந்து எப்படிலாம் வந்து புதிய வினைகளை தடுக்கலாம் அப்படின்றத வந்து இதுல வந்து சொல்லியிருக்காரு. பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்றத வந்து இந்த பாடல் வந்து நம்ம வந்து கேட்டுக்கிறோம். அடுத்தது 2வது பாடல் வந்து உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையும் எல்லாம் அரையெண்ணை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அதாவது உல்லாச, அதாவது வந்து எப்பயுமே வந்து பேரின்பத்தையுடைய எப்பவுமே முருகப்பெருமான் வந்து எப்பயுமே பேரின்பத்துல இருக்கிறவன். அதே மாதிரி நிராகுல அவனுக்கு வந்து துன்பமற்ற நிலையில இருக்காரு எப்பவுமே. யோக சுரூபனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதே மாதிரி அதை வந்து நமக்கு பெருங்கருணைப்பட்டு நமக்கு வந்து நமக்கு துன்பத்தெல்லாம் நிற்கிறார் இல்லையா, அது சல்லாப மோதனும். அதை வந்து அடியார்களுடன் இனிமையாக பேசி திருவிளையாடல் பிறகு நமக்கு வந்து முக்தி பெறுகிறக்கூடிய தன்மை கொடுக்குறோம். இதை வந்து நம்ம 6 ஊர்ல இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் கூட ஒப்பிடலாம். உல்லாச அப்படின்றத வந்து திருப்பரங்குன்றத்துக்கும் நம்ம இருக்கிறாங்க வந்து, ஏன்னா மங்காத வந்து பேரின்ப நிலையில் இருக்கிறாரு. அதே மாதிரி திருச்செந்தூர்ல வந்து நிராகுல அந்த துன்பமற்ற நிலையில இருக்கிற, ஏன்னா அந்த அசுரர்களை அழித்து தேவர்களுடைய துன்பத்தை நீக்கிறார் இல்லையா. சோ அந்த நிலையை நம்ம வந்து சொல்லணும்னா கூட நிராகுல யோக. பழனி வந்து எப்பவுமே வந்து அங்க வந்து ஜீவனும் சிவனும் வந்து ஒன்று. நம்ம பழனிக்கு போனாவே வந்து நமக்கு வந்து ஒரு உள்ளூர் வந்து யோக நிலை. அது வந்து நமக்கு வந்து ஜீவனும் வந்து முருகப்பெருமான் சிவனும் வந்து ஒன்றி இருக்கிற நிலை வந்து நமக்கு தோணும் இல்லையா. அதனால யோகா அப்படின்றத வந்து பழனிக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இட அப்படின்றப்ப வந்து நமக்கு வந்து சுவாமி மலை. சல்லாப அப்படின்றது வந்து பழமுதிர் சோலை. அதே மாதிரி வினோதனம் அப்படின்றது வந்து வள்ளிய மனமுறைக்கு திருவிளையாடல் இருக்கிறது இல்லையா, அந்த வினோதனம் அப்படின்றது வந்து திருத்தணியா நம்ம எடுத்துக்கலாம். சோ இதை வந்து இந்த பாடல்ல வந்து 6 படை வீடு வந்து நீங்க அழகாக வந்து அருணகிரிநாதர் அத்தகைய நீ அலையோ அப்படின்றது வந்து இத்தகைய பெருமையுடையவன் நீ முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம்
என்னை இழந்த நலம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து நான் பெற்ற இன்பம் எல்லாம் அற அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆணவம் கண்மம் மாயை அந்த எல்லாம் அற அந்த இழந்த நிலம், அந்த நிலம், அந்த அத்தகைய பேரின்ப நிலை, என்னை இழந்த அந்த நிலை, அந்த பேரின்ப நிலையை நான் எப்படி பெற்றேன் என்று சொல்ல முருகா. அப்படின்னா என்னன்னாக்கா, நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும், ஜீவன்களாகி அனைவரும் முக்தி பெறணும்னு தான் அதுல சொல்றாரு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து அப்போ இறைவனை போய் அடையணும்னாக்கா நாம் எல்லாம் எல்லாம் அற வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த வினைக அந்த நிலையை விட சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. அதாவது எப்படின்னாக்கா ஆன்ம சுத்தி, தத்துவ சுத்தி, அப்புறம் வந்து அது வந்து நமக்கு வந்து சிவப்பேர் நமக்கு கிடைக்கிறது. அதாவது வந்து நம்ம உணர்வு உயிர், அப்புறம் வந்து உரை, நம்ம அது எல்லாமே வந்து நம்ம படிப்படியா நீங்கினோம்னாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம வந்து பேரின்ப நிலையை அடையறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அடைய முடியும் அப்படின்றத வந்து நீங்க அழகாக இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, ஒண்ணு அந்த ஆறுபடை வீடுகள் இருக்கிற முருகப்பெருமானே, நான் எல்லாமே அந்த ஆணவம் கண்மம் மாயை அந்த அந்த தத்துவ சுத்தி ஆன்ம சுத்தி பெற்று அந்த ஜீவ போதம் அந்த நிலையை இழந்து நான் வந்து முக்தி நிலையை பேரின்ப நிலையை அடைந்த நிலையை நான் எப்படி அடைந்தேன் என்று நீ எடுத்து சொல்லு முருகா அப்படின்றது வந்து மிக அழகாக சொல்ல. அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த மாதிரி நாம பண்ணோம்னாக்கா ஜீவா நாம வந்து முக்தி பெறலாம் அப்படின்றது வந்து மிக அழகாக வந்து 2வது பாட்டுல வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த வந்து 17வது பாட்டுக்கு போவோம். 17வது பாட்டு வந்து நம்ம வந்து எது இப்போ நீங்க இந்த உலகத்துல நம்ம கத்துக்கிற நம்ம எதெல்லாம் நம்ம வந்து கற்கிறோமோ அந்த பாச ஞானம், அப்புறம் வந்து பசு ஞானம் அப்படின்றத வந்து இப்ப இந்த உலகத்துல நம்ம பெறுறது. ஆனா பதி ஞானம்ன்றது இறைவன் மூலியமா நம்ம பெறுகிற ஞானம். அந்த ஞானத்தை பத்தி நம்ம வந்து இதுல வந்து இந்த பாடல் வந்து மிக அழகா சொல்லுறாரு. அதாவது வந்து இந்த தத்துவங்கள் மூலியமா நம்ம பெறோம் இல்லையா, இந்த ஐம்புலன்கள் மூலியமா பெறது தத்துவ ஞானம். அது உயிர்கள் பெறது வந்து பசு ஞானம். இப்ப இறைவன் மூலியமா பெறது வந்து பதி ஞானம். இப்ப நம்ம இந்த மாதிரி வந்து நமக்கு பாடல்லாம் கிடைச்சது வந்து பதி ஞானத்தால வந்து பாடின பாடல்கள் தான் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மெய் அருள் கிடைக்குது. நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து இந்த நூல்கள்லாம் நமக்கு வந்து வழிகாட்டியா இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து முக்தி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவலவர் வந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர். யாம் ஓதிய கல்வியும், இப்போ வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற கற்ற கல்வி, உணர்ந்த ஞானம் இல்லையா, யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும், இங்க இயற்கையாக கிடைத்த இந்த அறிவு எல்லாமே தாமே பெற அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த நிலையில வந்து நான் சொல்ல இல்லையா, கேவல நிலையில இருந்து சகல நிலைக்கு வந்தோம் இல்லையா, அந்த நிலையே முதல்ல வந்து நம்ம வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லைன்னாக்கா நம்ம கேவல நிலையிலேயே நம்ம வந்து கட்டுண்டு வந்து நம்ம வந்து முக்தி பெறணும் அப்படின்ற அந்த அறிவு கூட நமக்கு இல்லாம இருக்கும் இல்லையா. சோ அந்த நிலையை வந்து நன்றி சொல்றாரு. நான் இப்ப பெற பசு ஞானமோ அது வந்து இறைவனோட தத்துவ ஞானமோ அது எல்லாமே இந்த கருவியால பெற ஞானத்தை இந்த உலகத்தை சகல நிலைக்கு கொண்டு வந்த இறைவா, அதுவே உனக்கு நன்றி அப்படின்றது. நீ தந்த நீ வந்து உன்னுடைய பெருங்கருணையால தான் நான் இந்த பூலோகத்துல நான் வந்தேன் அப்படின்றத வந்து அவர் வந்து இந்த பாடல் வந்து சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தனால், அதாவது முருகப்பெருமான் தந்ததனால், பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பூமியில நம்ம வந்து இந்த மயக்கங்களை விட்டு இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டோம். இங்கிருந்து நம்ம இருக்கிற மயக்கங்களை எல்லாம் விட்டு அப்புறம் வந்து தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து நம்ம வந்து நம்மை வந்து இறைவனுக்கு அர்ப்பணித்து வந்து நம்ம இறைவனை நம்ம சொல்லி அடையறதுக்கு நம்ம வந்து இறைவன் புகழை சொல்லி நம்ம வந்து முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, நாமேல் நடவீர், இறைவனுடைய பெருமையை சொல்லி நடவீர் சொல்லி அதனுடைய பெருமையை சொல்லி நம்ம வந்து இறைவனை போய் அடையலாம்.
அப்படின்னா முதல்ல வந்து இறைவனுக்கு வந்து நன்றி சொல்றாரு இந்த சகல நிலை கொண்டு வந்ததுக்கு. அடுத்ததான் நமக்கு அறிவுறுத்துறாரு, நம்ம வந்து இப்போ இறைவனுடைய தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிச்சு நம்ம வந்து இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிச்சு அவனுடைய புகழை சொல்லி சொல்லி நம்ம போய் இறைவனை அடைவோம். அதான் சொல்றாரு, பூமேல் மயல் போய், மயல்னா மயக்கம், மயக்கம் போய் அறம்மை புணர்வியர், அறத்தை செய்து நாமேல் நம் நாக்கினுடைய நம்முடைய வாயினால வந்து இறைவனுடைய பெருமைகளை சொல்லி நடவீரினியே நம்ம வந்து முயற்சி நம்ம சொல்லி பாடுனாக்கா கண்டிப்பா வந்து முக்தி பெறலாம் அப்படின்றத வந்து சொல்றாரு. இது வந்து முக்கியமான பாட்டு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்ததையும் சகல நிலையிலிருந்து நம்ம போய் சுத்த நிலைக்கு போறதுக்கும் வந்து மிக அழகாக வந்து நமக்கு வந்து வழிகாட்டிருக்காரு. ஏன்னா கேவல நிலையிலிருந்து சகல நிலை வந்ததுக்கு நன்றி சொல்றாரு, அதாவது வேலவர் தந்ததனால் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து நம்ம போறதுக்கும் நமக்கு வந்து அருணகிரிநாதர் வந்து நமக்கு வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இறைவனுடைய நினைச்சு அவருக்கு அர்ப்பணை செய்து அவருடைய புகழை நம்ம சொல்லி பாடணும்னா முக்தி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 47வது பாடல். 47வது பாடல்ல வந்து நம்ம தவ நிலையை வந்து அடையறதுக்கு எப்படின்றது வந்து இதுல வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு. மேலான தவநிலை அடையறதுக்கு 47வது பாடல். ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறு உலதோ சீராவரு சிதை வித்து இமையோர் ஊரா உலகம் குளிர்வித்தவனே. கடைசி 3வது வரையும் 4வது வரையும் வந்து முருகப்பெருமானுடைய பெருமை செய்யறாரு. சீராவரு, அதாவது கோபித்து வந்த சூரபத்மனை அழித்து சிதைவித்து சூரபத்மனை வந்து அந்த 2 பிளந்தார் இல்லையா, சிதைவித்து இமையோன்னா அந்த அது இமையோர் கூற வந்து தேவர்கள் வந்து உன்னோட முறையிட்ட உலகம் குளிர்வித்த தேவலோகத்தை குளிர்வித்தவனே அப்படின்னு சொல்றாரு. அதான் சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே, அதான் வந்து இதனுடைய அத்தகைய பெருமை வாய்ந்த முருகனே அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன அடுத்தது என்ன கேட்கிறாரு முருகப்பெருமானுக்கு, ஆறு ஆரையும் நீத்து. ஆறு ஆரையும் நீத்துனா 36 தத்துவங்களையும் வந்து நீத்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து 36 தத்துவங்கள் அப்படின்றது வந்து சைவ சித்தாந்தத்துல வந்து சுருக்கமா சொல்றேன். இது வந்து எப்படின்னாக்கா இது எல்லாமே மாயை அப்படின்னு நம்ம வந்து முன்னே பார்த்தோம் இல்லையா, பதி பசு பாசம் அப்படின்றத வந்து பார்த்தோம். இப்போ பாசத்துல வந்து நம்ம வந்து 3ஆ பிரிச்சோம் இல்லையா, ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மாயையிலிருந்து தான் இந்த தத்துவங்கள் எல்லாமே வருது. இப்போ இந்த தத்துவங்கள் அப்படின்றத வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஞானேந்திரியம்னாக்கா வந்து மெய் வாய் விழி நாசி விடு சரி. அப்புறம் தன்மாத்திரை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஓசை ஊறு ஒலி சுவை நாற்றம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாமே வந்து அது வந்து தத்துவங்களா தான் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தத்துவங்களை வந்து மொத்தமா வந்து 36 தத்துவங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எப்படின்னாக்கா சிவ தத்துவம் வந்து 5, அது வந்து சுத்த மாயிலிருந்து தோன்றுது. அதே மாதிரி வித்யா தத்துவம் வந்து 7, அது வந்து அசுத்த மாயிலிருந்து தோன்றுது. ஆன்ம தத்துவம் வந்து 24, அது வந்து பிரகிருதி மாயை அப்படின்றதுல இருந்து தோன்றுது. இப்போ எப்படின்னாக்கா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆணவம் கண்மம் மாயை. இந்த மாயையை வந்து மாயை வந்து 2ஆ பிரிச்சோம்னாக்கா ஒன்று வந்து சுத்த மாயை, இன்னொன்று வந்து அசுத்த மாயை அப்படின்னு 2 மாயை வருது. சுத்த மாயையில வந்து எப்படின்னாக்கா நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அப்படின்றது வந்து 5 இருக்கு. அது ரொம்ப ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து எப்படின்னாக்கா நாதம் அப்படின்னாக்கா அந்த பரசிவன் பரசக்தி இருக்கு, அவங்க வந்து கடத்த நிலைக்கு வந்து இருக்கிற சிவன் வந்து நாதம். அடுத்தது விந்து வந்து சக்தி. அப்புறம் வந்து ஈஸ்வரன் அப்படின்றது வந்து சிவனும் சக்தியும் சமநிலையில இருந்து இருக்குது. அது அடுத்தது வந்து ஈஸ்வரம். ஈஸ்வரம் வந்து மகேஸ்வரம். அவங்க வந்து எப்படின்னாக்கா அந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து திரோதான சக்தி. நம்ம திரோதானா மறைப்பு சக்தி. நமக்கு வந்து மறைப்பு சக்தி வந்து இந்த பிறவில வந்து ரொம்ப முக்கியமான சக்தி. ஏன்னா இப்ப வந்து போன பிறவில நம்ம என்ன இருந்தோம், நாளைக்கு என்ன நடக்குது, நம்மளுடைய எப்போ முடிவு காலம் வரப்போகுது, இன்னும் எத்தனை பிறவி இருக்குது, என்ன நடக்கப்போகுது, இன்னும் எவ்வளவு வந்து இந்த பிராரத்தினையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனால தெரியாம இருக்கிறது வந்து ஒரு தருணம். ஏன்னா அதை தெரிஞ்சோம்னா சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து பிரிகால தரிசனி அப்படின்றது வந்து, பட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால வந்து அது வந்து அது எவ்வளோ அது ஒரு
கஷ்டமா இருக்கும் அப்படின்றத வந்து நிறைய நம்ம இதுல கூட சிவபுராணத்துல கூட பார்த்துருக்கோம் இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா கணேசனுடைய தலையை இது பண்ணணும்னா கூட முருகன் வந்து அது சிவபெருமான் வந்து அவர் வந்து பார்வதிக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு தொந்தரவு எவ்வளவு வந்து கஷ்டம் கொடுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சு அவர் வருத்தப்படுறாரு. அதை வந்து பிரம்மாக்கிட்டே சொல்லிட்டு சொல்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அந்த நிலை அந்த வந்து அதுதான் வந்து மறைப்பாற்றல் தெரியாம இருக்கிறதே ஒரு சில விஷயத்துல திருவான சக்தி வந்து நமக்கு உதவி செய்யுது. அப்புறம் வந்து சுத்த வித்தையை வந்து நமக்கு வந்து இப்போ அந்த 4 இது ஒன்று பிரம்மா அது ஆக்கம் அழித்தல், அப்புறம் வந்து மறைத்தல், அப்புறம் வந்து ஒழித்தல். அது வந்து அந்த 4 நிலையை வந்து இருக்கு. சுத்த வித்தை வந்து காரணமா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோட முக்கியமான அந்த சுத்த வித்தையில வந்து நடக்கிறது. அதாவது வந்து இறைவன் வந்து சொரூப நிலையில இருக்கிற இறைவன் வந்து நமக்காக வந்து இந்த சுத்த மாயையில வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஜீவன்களை வந்து முக்தி நடைஞ்சு அந்த நிலைக்கு போறப்ப நம்ம வந்து இங்க வந்து இவங்களை வந்து நம்ம சந்திப்போம். இங்க தான் வந்து இந்த தத்துவங்கள் வந்து நாதம், பிந்து, சாதாக்க, ஈஸ்வரம், இந்த மாதிரி வந்து 5. அடுத்தது வந்து அசுத்த மாயையில வந்து இருக்கிறது என்னன்னாக்கா காலம். அதாவது வந்து இந்த டைம் வந்து முன்னாடி இருந்தது, இப்ப இருந்தது, எந்த சமயத்துல எந்த வினையை அனுபவிக்கணும் அப்படின்றத வந்து அந்த நியதி வந்து அந்த காலம் வந்து அந்த டிசைட் பண்றது வந்து இறந்த காலம், நடக்கிற காலம், எதிர்காலம், என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து டிசைட் பண்றது காலம். நியதி அப்படின்றது வந்து அதாவது வந்து இந்த நான் செய்த வினை நானே அனுபவிக்கணும் அப்படின்னு தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஸோ அந்த நியதி வந்து அதுதான் வந்து அப்பர் பெருமானும் வந்து சொல்லுவார் ஒரு பாட்டுல வந்து எழுதும் கீழ்கணக்கு எண்ணம் பரிசனை அப்படின்னாக்கா நம்ம பண்ற சின்ன வினைகள் கூட ஃபிராக்ஷன் ஆஃப் வினை வந்து 0.0005 அப்படின்னாலும் அந்த வினையை கூட நம்ம வந்து நமக்கு வந்து இறைவன் வந்து கூட்டு வரோம். அது நல்லதா இருந்தாலும் நம்ம வந்து இன்பத்தை அனுபவிப்போம், கெட்டதா இருந்தாலும் துன்பத்தை அனுபவிப்போம். அதனால அந்த வினைகளை கூட்டுறதுல வந்து இறைவன் வந்து எழுதும் கீழ்கணக்குனாக்கா ஃபிராக்ஷன் ஆஃப் வினை, அந்த வினைக்கும் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து அந்த நியதி பண்றது. அப்புறம் வந்து கலை, வித்தை, அராகம்ன்றது வந்து இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. ஸோ இந்த 5 எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு புருடர். நம்ம வந்து இந்த உயிருக்கு வந்து அது வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதுவை தான் வந்து அசுத்த மாயிலிருந்து வருது. அதுல இருந்து வர்றது தான் வந்து மற்றதெல்லாம் வந்து வர்றத பிரகிருதி மாயில் வந்து மிச்சம் இருக்கிற ஆன்ம தத்துவங்களான 24 வந்து அது ரொம்ப ஈஸி. அதாவது வந்து எப்படின்னாக்கா ஞானேந்திரியங்கள் வந்து தெரியும் 5. அப்புறம் வந்து கண்மேந்திரியங்கள் வந்து வாய், அப்புறம் வந்து கை, கால், அப்புறம் வந்து எருவாய், கருவாய் அப்படின்னா யூரின் பர்த் மோஷன் போடுற அந்த நிலையில இருக்கு 5. அப்புறம் வந்து தன்மேந்திரியங்கள் வந்து நம்ம அந்த 5 இதுல வந்து பெறப்படுகின்ற உணர்வுகள் அது. அப்புறம் வந்து அதுதான் வந்து ஓசை, ஒலி, ஊறு, சுவையில இருக்கு. அப்புறம் வந்து பஞ்சபூதம், நீர், ஆகாசம், நீர், தீ, அது காற்று, நிலம், அந்த நிலையை வந்து. அப்புறம் வந்து தன்மாத்திரை அப்படின்றதா வந்து அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதாவது வந்து புத்தி தத்துவம் தான் வந்து நம்மளுடைய இந்த அனுபவத்தை எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு மனம் வந்து ஒன்று மேல பற்று ஏற்பட்டுச்சுனாலும் அந்த புத்தி வந்து நம்ம வந்து சிந்திக்கும், இதை வந்து நம்ம வந்து முன்னாடி நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோமா, அதனால என்ன பலன் ஆயிடுச்சு, அது மாதிரி வந்து பண்ணி அப்புறம் வந்து மனம், புத்தி, சித்தம் வந்து இதை செஞ்சுட்டு அப்புறம் வந்து ஆக்ஷன் பண்றது. அதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஸோ அந்த மாதிரி வந்து தத்துவங்களை வந்து 36 தத்துவங்கள் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவ்வளவு டீட்டெயில் கூட தேவையில்லை. உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா 36 தத்துவங்கள் வந்து தனு, கரண, குண, போகங்கள்ல இருக்கிற தத்துவங்கள்ல வந்து 36 தத்துவங்கள் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேனாவே அருணகிரிநாதர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 6 6ஐயும் அப்படின்னா 6 6 36 6 மீட்டு அதனை நீக்கி அதன் மேல் நிலையை, அதனுடைய மேன்மையான நிலையை பேராழியன் பெருமாள். அது வந்து ஜீவன் மொத்தம். ஏன்னா அருணகிரிநாதர் ஆல்ரெடி அந்த நிலைக்கு போயிட்டாரு. நமக்கு கேட்கிறாரு, ஜீவன்களாகிய நமக்கு இந்த ஜீவன் மக்கள் பெருமாறு அவர்களுக்கு நீ வந்து கருணை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வார். இதுதான் வந்து பட்டினத்தார் வந்து இறைவன்கிட்ட வந்து வேண்டப்ப சொல்லுவார். அது வந்து பூதமும் கரனும் பொறிகளையும் புலனும் பொருந்திய குணங்களோ 3 நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உலதோ வாதமும் சமய பேதமும்
கடந்த மனோலய இன்ப சாகரனே யாதும் முன்னறியேன் ஏதும் செயலே இறைவனே ஏகநாயகனே. அதாவது சொல்றாரு, இந்த 36 தத்துவங்களையும் நான் வந்து கடந்து இந்த மேலாண்மை நிலைகளை வந்து நான் வந்து அடையறதுக்கு வந்து எனக்கு வந்து இருக்கிற என்னுடைய திருவடியில இருக்கிற நிலையை வந்து எனக்கு அருள்வாய அப்படின்னு கேட்கிறார். அதே தான் இங்கேயும் வந்து சொல்றாரு, அந்த மேலான தவநிலையை வந்து ஜீவன்களாகிய நமக்கு வந்து நீ அருள்வாய் அப்படின்றதான் வந்து இதுல வந்து மிக அழகாக அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து இந்த பிறவிகளிலிருந்து நீக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பிறவி போதும், வந்து இந்த பட்ட துன்பங்கள்லாம் போதும், பேரின்பு இதெல்லாமே சிற்றின்பம், நம்ம வந்து பேரின்பத்தை அடையணும் அப்படின்ற நிலைக்கு வந்து நமக்கு வரணுன்றதுக்காக இறைவனோட வேண்டாம். இது வந்து 39வது பாடல்ல வருது. அதாவது பிறப்பையும் ஆசையும் நீக்கி அருள் புரியுங்க அப்படின்றதான் சொல்றாரு. மாயே சனனம் கெட மாயை விடா ஏடனை நின்று முடிந்திடுமோ கோவே குரலின் குடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. முருகப்பெருமானுடைய பெருமனை சொல்ற கோவே அப்படின்னா தலைவனே மன்னனே, குரமின் கொடித்தோல் புணரும், அது நல்லா தெரியல. குரமின் வேடர் குலத்தை கொடித்தோல், வள்ளி கொடியில வள்ளி பிராட்டியினுடைய திருத்தோள்களை தவிழக்கூடிய முருகனே, குரமின் கொடி தோல் புணரும் தேவனே, சிவசங்கர தேசிகனே. அதாவது சிவனுக்கு குருவாக இருந்தார் இல்லையா, அதான் சொல்றது சிவசங்கர மங்களமூர்த்தியாக. சிவன் அப்படின்னாவே மங்களம் சொல்லுவாங்க, அத்தகைய மங்களமூர்த்தி அவனுக்கு குருவாக இருந்தவனே, அதான் அப்படி சொல்றாரு. இதுதான் முருகப்பெருமானுடைய பெருமை சொல்றாரு. கோவே குரமின் கொடித்தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. வள்ளியை வந்து தோள்களை தழுவக்கூடியனே, அதே மாதிரி சிவபெருமானுக்கு வந்து குருநாதனாக இருந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறார் பாருங்க. மாயே சரணம் கெட மாயை விடா. அதாவது மானாவே அது வந்து பெருசு இல்லையா, இந்த கொடுமையான இந்த துன்பமான அப்படின்னு மாயே 7 வகையான பிறப்பிகளை தொலையுமாறு மாயே சனனம் கெடா. சனனம்னா பிறவி, சனனம் கெடா. இப்ப 7 பிறவிகள் அப்படின்னா எப்படின்னாக்கா தேவ பிறவி, மனிதர் பிறவி, அப்புறம் வந்து மிருக பிறவி, ஊர்வன, நீர்வன, பட்சி, தாவரம். இந்த மாதிரி வந்து 7 பிறவிகளை வந்து சொல்றாங்க. 7 பிறவிகள் அதுதான் சொல்றாரு. இந்த வந்து முதல் வரியில சொல்றாரு மாயே சடனம் கெட வந்து சொல்றாரு. இந்த ஜனனத்தை கெடுங்க, வீட்டு விடுங்கள் வந்து. அப்புறம் வந்து 3 ஆசைகள் அது சொன்ன ஏடனைனா 3 ஆசைகள். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அந்த பிரகிருதி மாயையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த உலகத்துல வந்து இந்த சிற்றின்பத்தை நம்ம வந்து கட்டுண்டு இருக்கோம் இல்லையா, அந்த நிலையை விட்டு விலகி 3 ஆசைகளையும் 7 பிறவிகளையும் எனக்கு நீக்கி வந்து என்று முடிஞ்சிடுமோ எனக்கு வந்து உயிர்களாகிய அவர்களுக்கு நீ வந்து அவர்களுக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்முடைய பிறப்பையை ஆசையும் நீக்கிறதுக்கு வந்து மிக அழகாக வந்து இந்த பாடல்ல வந்து இறைவனிடம் வந்து அருணகிரிநாதர் வந்து வேண்டுகிறார். அடுத்தது வந்து 5வது பாடல். 5வது பாடல் வந்து இந்த மாயையை நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி 36 தத்துவங்கள். அந்த மாயையை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கடந்து போகலாம். ஏன்னா வந்து இந்த தத்துவங்கள்லாம் எப்படின்னாக்கா, ஒரு குழந்தைக்கு வந்து நடவண்டி கொடுத்தா எப்படி இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நடந்து பழகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் ஆனோடனே நடவண்டி தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தத்துவங்களை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து அந்த வண்டி இல்லாமல் நம்ம வந்து போயிட்டு இறைவனை போய் அடையலாம் அப்படின்னு. அதனால வந்து இந்த பிரபஞ்சங்கள் வந்து நமக்கு வந்து தொடர்பு கொள்றதுக்கு வந்து பக்குவப்படத்துக்கு வந்து உதவியா இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம போய் இறைவனை போய் அடையணும் அப்படின்னாக்கா இந்த தத்துவங்களை தாண்டி போயினாதான் நம்ம வந்து இறைவனை போய் அடைய முடியும். ஸோ அதுதான் வந்து மாயை அறக்கிறது வந்து இந்த வழியில சொல்றாரு. மக மாயை அப்படின்னு சொல்றாரு. மக மாயை கலைஞர வல்லபிரான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து அந்த மாயைகள் எல்லாமே வல்லமை புரிஞ்ச பெரிய மாயை இந்த மாய வலையில செஞ்சுட்டு இருக்கோம். கலைந்திட நீக்க வல்லபிரான் தான் நமக்கு தெரியும். இந்த மாயைகள் எல்லாம் நீக்கி நமக்கு முக்தி தரக்கூடிய வல்லபிரான்.
முகம் ஆறும் ஒழிந்திலேனே அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து தன் வாயினால் மொழிகளை மொழிந்தும், அதாவது முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு வந்து உபதேசம் பண்ணார் இல்லையா, அத்தகைய உபதேசம் பண்ண மாதிரி நமக்கு வந்து நம்ம ஜீவன்களாகிய நாம இன்னும் முக்தி பெறாம இருக்கோம். அவர் வந்து முக்தி பெற்றாரு. ஆனா நாம வந்து என்ன சொல்லியிருக்கோம், அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயை. அதான் சகமாயனா வந்து இந்த நம்ம இருக்கிற வந்து சகல நிலை, அந்த மாயையில வந்து உயிர்கள் வந்து வந்து பிறகு எடுத்து 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 துன்பப்பட்டுட்டே இருக்குது, அவங்களுக்கு முக்தி கொடு அப்படின்றதான் சொன்னாரு. அகம்னா வீடு, அப்புறம் வந்து மாடுனா பொண்ணு, அப்புறம் மடந்தையர் அப்படின்றது வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய இந்த 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 பிறவியில வந்து எப்படின்னாக்கா நம்ம இந்த இந்த பிறவியில எடுத்துட்டு வந்த வினைகளால நம்ம வந்து ஏற்படுறது இல்லையா அந்த உறவுகள், அதெல்லாம் வந்து சொல்றாரு. அந்த இந்த மாதிரி இருக்கிற அந்த வந்து அயரும்னா சோறு, இந்த மாதிரி நம்ம வீடு பொண்ணு இந்த இது வந்து நிலையில இருக்கிற எண்ணம் வந்து சோர்வு அடைந்திருக்கிற நிலையை வந்து இருக்கிற வந்து நான் வந்து என்னுடைய முக்தி நிலைக்கு நீ வந்து இந்த மாயைகளை அறுத்து நீ வந்து எனக்கு முக்தி நிலையை அடையறதுக்கு வந்து நீ வழி செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து 7வது பாடல், அதாவது வந்து நம்ம வந்து வினைகளை வந்து எப்படி நீக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, பழைய வினை, நுகர் வினை, ஏர்வினை, அந்த வினைகளை வந்து எப்படி வந்து நீக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து வினைகளை நீக்கி நம்ம வந்து முக்தி அடையறதுக்கு வந்து நமக்கு வந்து அடைய முடியும் அப்படின்றது வந்து மிக அழகாக சொல்றாரு. கெடுவாய் மனநே அதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூக்கிப்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, வினைகளை யாவையும் விட்டு விடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து மனமே மனசு சொல்றாரு, ஏ மனமே கெடுவாய், நீ வந்து இந்த 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 கதியில வந்து நீ உழண்டு உழண்டு வந்து கெட்டு வீணா ஒழிகின்றாய். கெடுவாய் கதிகேல், உன்னுடைய இது வந்து முக்தி அடைகிறதுக்கான வழியை கேளு. அதாவது வந்து அதுக்கு என்ன வழி சொல்றாரு பாருங்க, கரவாது இழிவாய், அதாவது நம்ம யாருக்கெல்லாம் வந்து தானம் கேட்கிறாங்களோ அறத்தொழில் வந்து கேட்கறவங்களுக்கு வந்து அதாவது வந்து இறப்பவர்களுக்கு ஒழிக்காமல் தானம் செய்வாய் அப்படின்றது வந்து ஒண்ணு சொல்றாரு. முதல் அட்வைஸ். 2வது வந்து வடிவேல் இறைத்தால் நினைவு, அதாவது வேலாயுத கடவுளுடைய திருவடியை வந்து நம்ம தியானிக்கணும். அதான் சொல்றாரு, வடிவேல் இறைத்தால், இறைவனுடைய தாள்களை வந்து நம்ம நினைக்கணும், மனசார வந்து நம்ம நினைக்கணும். அப்போ 2 அட்வைஸ் சொல்றாரு. ஒண்ணு வந்து இறப்பவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒழிக்காம தானம் செய்யணும். 2வது வந்து இறைவனுடைய வேலாயுத கடவுளுடைய திருவடிகளை வந்து நம்ம வந்து தியானிக்கணும் அப்படின்றது 2. இது செய்தோம்னாக்கா அது வந்து நெடுவேதனை, நீண்ட நாள் பிறவி துன்பத்தை வினைகளை நம்ம சொல்றது வந்து வினை தூள் படவே, வினைகளை பொடிப்படி ஆக்கி சுட்டு எரிப்பாங்க. நம்ம செய்தோம்னா முருகப்பெருமான் வந்து வினைகளை அவன் வந்து நம்ம வந்து வினைகளை சுட்டு எரித்து நம்மளை வந்து முக்தி நிலைக்கு எடுத்து சொன்னார். இதுதான் அப்பர் பெருமான் கூட ஒரு பாடல்ல சொல்லுவாரு, வினைகளை வந்து நம்ம நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா அந்த வினைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து எரிஞ்சு விடும். எப்படின்னாக்கா விறகுகளை வந்து நம்ம அடிக்கி 200 அளவுக்கு நம்ம வினை இருக்கான், அந்த வினையை போக்கத்துக்கு ஒரு சின்ன தீ இருந்தா போதும் இல்லையா, விலகுலா எரிஞ்சிடும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து நமச்சிவாய அப்படின்ற நம்ம பேரை சொன்னோம்னா நம்ம வந்து வினைகளை எல்லாம் வந்து அது வந்து தீயில வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. பின்னுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய பூகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. ஆனா சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு அதுதான் இங்கே சொல்றாரு. நம்ம வந்து வேலாயுத கடவுளை வந்து தியானித்து அவருடைய நாம சொல்றோம். இங்க வந்து அதே மாதிரிதான் நமச்சிவாயத்தை சொன்னோம்னாங்க அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்கப்படும். அழகாக சொல்றாரு. அடுத்ததாக வந்து 12வது பாடல். இது ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா இது அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான்
சொன்ன டைரக்ட் அட்வைஸ், சும்மா இரு சொல்லற அப்படின்றத வந்து மிக அழகாக வந்து சொல்லியிருக்காரு. இதனால வந்து மிகப்பெரிய தாத்பரியமே இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்றது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சும்மா இருக்கும்னா அதாவது வந்து இந்த கொரோனா காலத்துல லாக்டவுன் வந்து அந்த மாதிரி சும்மா இருக்கிறது இல்லை. அதாவது எதற்கும் ஆசைப்படாமல் அது வேண்டும் இது வேண்டும் இல்லாம தவிக்காம வந்து எப்போதும் இருக்கிறது வந்து திருப்தியுடன் இருப்பதே வந்து சும்மா இருப்பது. ஸோ அந்த நிலைக்கு வந்து வர்றதே வந்து நமக்கு வந்து பக்குவப்படத்துக்கு வேண்டிய இருக்கு. ஸோ அந்த நிலையை வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காரு. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. செம்மான் மகளை திருடும் திருடன், அதான் சொல்லிருக்கு. வள்ளி அம்மையை வந்து கவர்ந்து சென்றார் இல்லையா? அதுதான் சொல்றாரு திருடும் திருடன். பெம்மான் மிக பெரியவன் ஆகிய பிறவான் இரவன், அவன் வந்து பிறப்பும் இல்லாதவன் இறப்பும் இல்லாதவன், அதான் சொல்றாரு. அத்தகைய முருகப்பெருமான் சும்மா இரு சொல்லற, அதாவது சொல் ஒழிந்து மெய்ஞான உணர்வோடு மேன்மையான நிலையில இரு அப்படின்றத வந்து அவர் அட்வைஸ் ஆக்கிருக்காரு. சும்மா இரு சொல்லற என்றலுமே என்று உபதேசித்தவுடன் பொருள் ஒன்றும், அதாவது என்ன சொல்றாருன்னா பொருள் ஒன்றும் அறிந்தில் என்னன்னா என்ன சொல்றாருன்னா உன்னை தவிர சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னு சொன்னாங்க மாணிக்கவாசகர். அந்த மாதிரி பொருள் ஒன்றும் அறிந்திலேன்னா உன்னை தவிர வேறு ஒன்றையும் நான் வந்து அறியாம இருக்கேன் அப்படின்றத மிக அழகாக சொல்றாரு. சொன்ன உடனே பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அம்மா, இது வந்து என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்றத வந்து மிக அழகாக வந்து இதுல சொல்றாரு. அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நாம வந்து நம்ம ஆசைகள்லாம் வந்து நமக்கு வந்து விடைகள் கூட்டுறதுக்கு காரணமா இருக்கு இல்லையா? எதுக்கும் ஆசைப்படாம அது வந்து அது வேண்டும் இது வேண்டும் இல்லாம இருக்கிற அந்த நிலையை வந்து மிக அழகாக வந்து மெய்ஞான உணர்வில் இருக்கிறது தான் சொல் ஒழிந்து. அந்த ஏன்னா நம்ம வந்து வார்த்தையில வந்து வினைகள் வருது இல்லையா? நம்ம சொன்ன இல்லையா முன்னாடியே, அந்த வார்த்தைகளா வினைகளை வந்து நம்ம வந்து பேசாம இருந்தோம்னாவே நம்ம வந்து எதுக்கும் ஆசைப்படாம இருந்தாவே நம்ம, ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடியே மனம் வந்து முதல்ல போய் பற்றுன்றாங்க. மனசு வந்து பற்றப்பவே அதுக்கே வந்து வினை கூடும். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து மெய்ஞான உணர்வுல நம்ம இருந்தோம்னாக்கா வினைகள் வந்து வர. இது கூட பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளும் மிக அழகாக சொல்லியிருக்காரு. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலர் பெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம், சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ சும்மா இருக்கும் சுகம் நாளைக்கே வருமோ சும்மா இருக்கும் சுகம் மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே. சொல்ல பாருங்க மிக அழகா. நம்ம வந்து அந்த சொல் ஒழிந்து மெய்ஞான உணர்வு இருக்கக்கூடிய நிலை வந்து என்னைக்கு வரும் அப்படின்றத வந்து மிக அழகாக வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் கூட ஒரு இதுல பார்த்துருந்தேன், போட்டுருந்தாங்க வார்த்தைகள் வந்து அமைதியை உண்டாக்கினால் வந்து அது வந்து தான் வந்து மந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. செயல்கள் வந்து அமைதியை உண்டாக்கினால் அது வந்து தந்திரம். ஓசை அமைதியை உண்டாக்கினால் அது பெயர் இசை. பார்வை வந்து அமைதியை உண்டாக்கினால் அது கடாட்சம். நம்ம அமரும் நிலையை வந்து அமைதியை உருவாக்கினா அது வந்து யோக நிலை. அதே வந்து மனம் வந்து நம்ம அமைதியை உருவாக்குச்சுன்னா அது வந்து தியானம். சுவாசம் வந்து அமைதியை உருவாக்குச்சுன்னா அது எப்படி நமக்கு தெரியலையா? பிரணாமயம். அதே வந்து சக்தி வந்து அமைதியை உருவாக்குச்சுன்னா அதன் பேர் குண்டலினி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சும்மா இருக்கிற அந்த நிலையை வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்றது தான் வந்து அருணகிரிநாதர் வந்து நம்ம இத்தகைய நமக்கு வந்து பெரிய பெரிய வழிகாட்டல்கள்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கடைசி பாட்டு தான் நமக்கு எல்லாம் தெரியும். வந்து இறைவன் வந்து உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அப்படின்னு சொன்னா. அதாவது வந்து இறைவன் வந்து வந்து உருவமாக இருக்கிறாரு, அருவமாக இருக்கிறாரு, அதே மாதிரி இருக்கிறாரு, உண்டுன்றவர்களுக்கும் இருக்கிறாரு, இல்லை என்பவர்களுக்கு இல் பொருளாகவும் இருக்கிறாரு. அதே மாதிரி மலரும் இருக்கிறாரு,
அதே வந்து மலரில் இருக்கிற மனம் வீசும். நம்ம வந்து ஜீவன் இறைவனை போய் சேர்ந்தோம்னா எப்படி இருப்போம்னாக்கா, சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இறைவனோட கலக்க மாட்டோம், இறைவனுடைய திருவடியில் இருப்போம். எப்படின்னாக்கா, இப்ப இசையும் இசையிலிருந்து வர்ற நம்ம ஓசையை அனுபவிக்கிற அந்த இது வந்து நிலையில இருக்கும். அதே மாதிரி மலர்ல இருந்து வர்ற நறுமணத்தை அனுபவிக்கிற அது மாதிரிதான் ஜீவன் வந்து ஜீவன்கள் எப்படி இருக்கும்னாக்கா, இறைவனுடைய திருவடியில வந்து நம்ம வந்து இறைவனுடைய அந்த பெருந்தனை பேரின்பத்தை வந்து நம்ம அனுபவிக்கிற ஜீவன்களா தான் நம்ம அந்த நிலையில் இருப்போம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்றது மலராய் மறுவாய், அதாவது மலராகவும் அந்த மலரின் மனமாகவும் ஒளியாக இருக்கிற கருவாகவும் இருக்கிறாய், உயிராகவும் இருக்கிறாய், எனக்கு விதியாக, அதாவது வினையை கூட்டுறாரு இல்லையா, நமக்கு வினையை கூட்டுக்கிறார். அப்புறம் கதியாக இருக்கிறாருன்னா நமக்கு இறைவனை போய் தஞ்சை பயணிக்கு கதி வந்து முருகப்பெருமான், அத்தகைய குகனே அப்படி முருகப்பெருமானே வந்து எனக்கு குருவாக வந்து, அதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து இரு வினைகளை ஒன்றா பாக்குறப்போ நம்ம அந்த ஆணவ மலம் வந்து முற்றிலும் நீக்கப்பட்டு இறைவன் வந்து குருவாக வந்து நம்ம வந்து ஆட்கொண்டு அந்த அருள் வீழ்ச்சியாக நம்ம வந்து ஆட்கொண்டு நம்மள வந்து முக்தி நிலைக்கு வந்து நம்ம பேரின்ப நிலைக்கு வந்து அடுத்து சொல்றாரு அப்படின்னு. அதுதான் சொல்றாரு, நீ வந்து குருவாக வந்து என்னை ஆட்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் நம்ம ஷார்ட்டா என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் ஒரு 1 மினிட்ல என்ன சொல்றாருனாக்கா, பாடும் பணியே பணியா அருள்வாய்னு வந்து சொன்ன நம்ம முதல்ல பார்த்தோம். இறைவனை வந்து பாடுறதே நம்ம வந்து பணியா கேட்டிருக்காரு அப்படின்னா, நமக்காக இறைவன் அந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமான் கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து எல்லாம் அதாவது நம்ம மனம் மொழி மெய்களால் வரக்கூடிய விதைகள் வந்து தவிர்க்கணும்னா நம்ம வந்து உரை உணர்வு உயிர் அதில் வந்து நம்ம வந்து நல்லதையே நினைச்சு நல்லதே பேசுவோம், நல்லதே சிந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து வந்து இறைவனுக்கு வந்து நம்ம வந்து ஓதிய கல்வி அதில் பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து இந்த பிறவி கொண்டு வந்ததுக்கு நன்றி, இங்கிருந்து நம்ம வந்து அர்ப்பணம் நம்ம வந்து நம்ம வந்து இறைவனை அர்ப்பணம் செய்தோம்னாக்கா முக்தி அடையலாம் அப்படின்ற வந்து நமக்கு வந்து அருள் புரிஞ்சாரு 17ஆவது பாட்டுல. 47ஆவது பாட்டுல வந்து 6 நீர்த்து இந்த தத்துவங்களை போய் நீக்கிறது அப்படின்னு, அப்புறம் வந்து 7 வகையான பிறப்புகளை நீக்கிறது அப்படின்றது 39ஆவது பாட்டுல பார்த்தாரு. அதே மாதிரி இந்த வந்து மகமாயை, இந்த வல்லமையை மிக பெரிய மாயைகள் எல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்றத வந்து மாயை அறுக்கணும்ன்றது. அப்புறம் வந்து நம்ம இறைவனை போய் அடையிறதுக்கு கதி வந்து சொல்றாரு, நம்ம அது வந்து இறைவனை வந்து திருவடிகளை போய் தியானிக்கணும் அப்படின்னு சொன்னார், நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இறப்பவர்களுக்கு ஒழிக்காமல் தானம் செய்யணும், 2 பார்த்தோம் இல்லையா, அதான் கதி கேட்டாரு. அடுத்தது சும்மா இது சொல்லாரு அப்படின்றது வந்து மெய்ஞான உணர்வன் நிலையில இருக்கிறது வந்து மிக அழகாக வந்து சைவ சித்தாந்த கோட்பாடுகளை மிக அழகாக வந்து நம்ம வந்து நமக்காக அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்டு இந்த நிலையை ஃபாலோ பண்ணா வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து முக்தி அடையறதுக்கு வந்து கண்டிப்பா முடியும் அப்படின்றது வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி நம்ம அருளாளர்கள் சொன்ன நூல்களை படிப்போம், திருத்தல பயணம் செய்வோம், அதே மாதிரி ஞான சிந்தனையில் இருப்போம், அவர்கள் சொன்ன அவருடைய சொன்ன அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவோம். நான் பேசுறது ஏதாவது மன்னிப்பு இருந்தா மன்னித்து, வாய்ப்பு கொடுத்த ஆத்மகமலம் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, அப்பனுடைய குரு பூஜை வந்து 3ஆம் தேதி நடக்குது. அதை ஒட்டி அப்பர் பெருமானுடைய பாடலோட இந்த இது சத்சங்கத்தை முடிச்சுக்கிறேன். சலம் பூவடு தூபம் மறந்தறியே, தமிழோடு இசை பாடல் மறந்தறியே, நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உலர்ந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடல் முன்னூறு சூலை தவித்தருளாய், அலந்தே நடியே அதிகை காலையில இல்லைன்னு சொல்லிட்டாரு கன்ஃபார்மா. அம்மானே குனித்த புருவமும் பூவை செவ்வாயும் சிரிப்பும் பனித்த சடை பவனம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார், மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே, மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி,
புகுவார் அவர் பின் எது சேலஞ்சா அதை புகுவே விளையாடு. யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். சிவசிவ திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் பிரதர், நன்றி, மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான பெரிய ஒரு தலைப்பை அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த மோட்சத்துக்கான வழி அண்ட் பிறவிக்கடலை எப்படி கடக்குதுங்கிறத கந்தரானுபூதியில் சொல்ல அருணகிரிநாதர் சொன்னதை இன்னும் எங்களுக்கு எங்கள் நடையில் எங்களுக்கு புரிகிற நடையில் கொண்டு வந்து சேர்த்தமைக்கு பெரிய பெரிய நன்றி. அதுக்காக தான் உங்களை இன்னைக்கு இந்த செஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கடவுள் அப்படியான அருள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நன்றி. வேணுகோபால் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சரியில்லையா உங்களுக்கு உடல்நல சரியில்லா நிலையிலையும் ரொம்ப ஒரு இதா உங்களுடைய இது வந்து நல்ல அருமையா பேசுனீங்க. கந்தரானுபூதி, சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் எல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டே இருந்தாலும் அதை புரியும். அப்பேற்பட்ட சப்ஜெக்ட். சுத்த மாயை அசுத்த மாயை சொன்னீங்க. ஒண்ணும் இல்ல, வினை கலந்த வினை இல்லாத மாயை அசுத்த மாயை, வினை இல்லாத மாயை சுத்த மாயை, கலந்த மாயை அசுத்த மாயை, வினை இல்லாத மாயை சுத்தம். அதான் அந்த அந்த சொன்னீங்க, ரொம்ப ரத்னமா சொன்னீங்க. இந்த 12வது பாட்டுல அது இது பாருங்க, சும்மா அற சொல்லற திருவண்ணாமலை மலைமையில இருந்து உழுதுறாரு கீழே. முருகன் பிடிச்சிட்டு கேட்கிறாரு, என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அருணகிரிநாதர் முருகன் சும்மா இரு சொல்லற அந்த வார்த்தை அந்த திருவண்ணாமலை அந்த கோபுரத்து மேல இருந்து விழுகக்கூடிய அந்த இதுல முருகன் வந்து அருணகிரிநாதர் சொன்னதை அவரு இந்த 12வது பாட்டுல சொல்றாரு. அருமையா சொன்னாரு. நல்லா அற்புதமா சொன்னீங்க ஐயா. நல்லா இருக்கும். உடல்நல நல்லபடியாக குணமடைய முருகன் உங்களுக்கு அருள் புரிவாரு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வேணுகோபால். சிவா பிரதர் வணக்கம். சிவா சார் பிரதர் வணக்கம். வணக்கம் வீரா. வணக்கம் அப்பர். வணக்கம் வேணுகோபால். வேணுகோபாலையா நல்ல சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டாரு. அப்பர் ஆஸ் யூஷுவலா வந்து தூள் கிளப்பிட்டாரு. இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் கொடுத்து வச்சேன். இதெல்லாம் அப்பர் வந்து திருவண்ணாமலை கூட்டிட்டு போய் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அருணகிரிநாதர் டெம்பிள் எல்லாம் போயிது. ரொம்ப சந்தோஷம் அப்பர். நன்றிகள் பல, நன்றிகள் பல. தேங்க்யூ தேங்க்யூ. வினை வந்து டெடிகேட் பண்ணா அந்த வினை அக்கௌண்டே வந்து 0 ஆக்கிடலாம், நல்லிஃபை பண்ணிடலாம். இது வந்து நம்ம வந்து அவ்வளவுதான், அவன் செயல்னு சொல்லிட்டா போதும். எல்லாம் வந்து அவர் இல்லைன்னா அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் பாசிட்டிவ்ல போகும், நெகட்டிவ்ல போகும். அதுக்கு பதிலா எல்லாம் அவன் செயல் போட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அந்த இது. பட் இன்னொன்னு எக்ஸ்ட்ராடனரி வந்து இப்ப சொன்னது வந்து சும்மா சூப்பர். தேங்க்யூ. நன்றி வெரி நைஸ் எக்ஸ்பெக்டேஷன் சார். நன்றி சிவா. நன்றி மேடம். வணக்கம். நந்தினி மேடம். நன்றி அம்மா. நன்றி சார். ஓகே, ஒரு நிறைவான ஒரு செஷன் சத் சங்கமா இன்னைக்கு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் அடுத்தடுத்து பல தலைப்புகளோட நீங்க நம்மளுக்கான உங்க அறிவு ஞானத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு உங்களுக்கு வேற வேண்டுகோள் வச்சுட்டு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களை மாதிரியான ஆத்ம கமலத்துக்கு நன்றி. இது மாதிரி வாய்ப்பு கொடுக்குறேன். ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்குமா சார்? ஆமா ஆமா, நான் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்க டெக்ஸ்ட் பண்றேன். நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, நான் லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே தேங்க் யூ. ஆமா, இதான் என்னோட நம்பர். எல்லோருக்கும் பெரிய நன்றி. அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் நம்ம மறுபடியும் இணைவோம் இன்னொரு சத்சங்கத்துல. அப்பர் பிரதருக்கு மேலும் பெரிய பெரிய வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. நன்றி. ரிமூவ் பண்ணி விட்டுரு.